Hello all, welcome to the session on backtracking. Backtracking வந்து ஒரு advanced algorithmic technique. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். There are like 6 major techniques on advanced algorithms. Backtracking, dynamic programming, divide and conquer, greedy algorithms, breadth first search, depth first search. Majority of the advanced algorithmic problems வந்து இந்த 6 கேட்டகரியில் தான் இருக்கும். நம்ம இதில் first one backtracking அப்படிங்கிற கான்செப்ட் பார்க்க போகிறோம். அதில் first we will look at a few problems which fall under backtracking. Backtrackingல இருக்கிற ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நைட் ஸ்டோர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த நைட் வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன் போர்டில். அது அந்த பொசிஷன்லேருந்து இந்த டெஸ்டினேஷன் ஒரு பொசிஷன் கொடுத்துருக்கேன். அந்த பொசிஷனுக்கு அது வரணுன்னா எப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணி வரலாம் அப்படின்னா, ஒரு பாசிபிள் பாத்தஸ் இங்கேருந்து இங்கே வரலாம். ஃபஸ்ட்டு, செகண்ட் இங்கே வரலாம், தேர்ட் இங்கே, ஃபோர்த் இங்கே. ஸோ 4 ஸ்டெப்பில் அது அங்கேருந்து இங்கே வரலாம். இப்போ இந்த கொஷனுக்கு நைட் பார்த்தீங்கன்னா நிறைய பொசிஷன்ஸ் அது ஜம்ப் பண்ண முடியும். எது ஐடியல் ஷார்ட்டஸ்ட் பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட் பாத். இதுக்கு இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணுன்னா பேக் ட்ராக்கிங் இஸ் அ குட் டெக்னிக். பேக் ட்ராக்கிங் தான் பெஸ்ட் டெக்னிக் நான் சொல்ல. பேக் ட்ராக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த குட் டெக்னிக்ஸ் டு கெட் டு த சொல்யூஷன். செகண்ட் ஒன், ஒரு வேர்ட் கிரிட் கொடுத்துருக்கேன். இந்த வேர்ட் கிரிட்டில் ஒரு நிறைய லெட்டர்ஸ் இருக்குது. ரைட் சைடில் வேர்ட் கொடுத்துருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் இருக்க லெட்டர்ஸை வச்சு நான் ரைட் மூவ் பண்ணலாம், டவுன் மூவ் பண்ணலான்னு சொல்லி ரைட் சைடில் இருக்க வேர்ட்ஸ் ஃபார்ம் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ், இட் இஸ் பாசிபிள். ஒரு சில வேர்ட்ஸ் ஆர் பாசிபிள் லைக் பார்க், சிமெண்ட், பர், லாட், இதெல்லாம் பாசிபிள். எதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பார்க்குங்கிற வேர்ட் இதில் ஃபார்ம் பண்ண முடியாது. நீங்கள் என்ன ஆர்டரில் போனீங்கனாலும் ரைட்டும் டவுனும் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும்னா பார்க் ஃபார்ம் பண்ண முடியாது. இப்போ இதை நீங்கள் சால்வ் பண்ணோம் அப்படின்னா பேக் ட்ராக்கிங் இஸ் அ குட் டெக்னிக். இன்னொரு ப்ரோக்ராம், ஒரு ராட் வந்து அந்த சோர்ஸுங்கிற லொக்கேஷனில் இருக்குது. அதே மாதிரி டவுனும் ரைட்டும் தான் மூவ் பண்ண முடியும். அந்த ராட் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணணுன்னா என்ன பாத் இருக்குது, ஃபைண்ட் த ஷார்ட்டஸ்ட் பாத் ஆர் ஃபைண்ட் த பாத் டு கெட் டு த டெஸ்டினேஷன்னா பேக் ட்ராக்கிங் இஸ் அன் ஆப்ஷன் டு ஃபைண்ட் த சொல்யூஷன். அதே மாதிரி இன்னொன்று என் குவீன்ஸ் ப்ராப்ளம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 8 குவீன்ஸ் அந்த செஸ் போர்ட் வைக்கிறோன்னா அது ஒரு குவீனும் இன்னொரு குவீனும் மீட் பண்ணவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பிளேஸ் பண்ணணுன்னா அதுதான் என் குவீன்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதுக்கு பேக் ட்ராக்கிங் இஸ் அ குட் டெக்னிக். ஸோ இப்போ நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன காமன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டார்ட் நோட்டில் இருப்போம். அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஒரு ஜம்ப் பண்ணி பார்ப்போம், டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். இல்லைன்னா அங்கேருந்து அடுத்த ஜம்ப், அப்போ ஒரு டெட் எண்ட் ரீச் பண்ணிட்டோம்னா திருப்பி நம்ம வந்த வழியிலே திரும்பி போவோம். போயிட்டு வேறு ஆல்டர்னேட் பாத் இருக்கான்னு பார்ப்போம். அந்த ஆல்டர்னேட் பாத்தில் ப்ரொசீட் பண்ணோன்னா டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். இப்போ அந்த பாத்லேயே நம்மளுக்கு டெஸ்டினேஷன் ரீச் பண்ண முடியலன்னா வேறு பாத் ட்ரை பண்ணுவோம். அன்டில் எய்தர் எனக்கு பாத் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு எந்த பாத்துமே இல்லைன்னா தேர் இஸ் அ பாத் விச் இஸ் சக்ஸஸ்ஃபுல், ரைட்? இது கண்டுபிடிக்கிறது தான் பேக் ட்ராக்கிங். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு அதை வச்சு நம்ம பேக் ட்ராக்கிங் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் அது டெம்ப்ளேட் ஃபார் பேக் ட்ராக்கிங் சொல்லிடுறேன். அதாவது எந்த ப்ரோக்ராம் பேக் ட்ராக்கிங்கில் இருந்தாலும் இதுதான் அதோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட் வச்சு தான் நம்ம எல்லா ப்ராப்ளமையும் சால்வ் பண்ண போகிறோம். அதனால இந்த டெம்ப்ளேட்டை நல்லா புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வில் கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ். எல்லா ப்ராப்ளம் நான் சொல்லிக் கொடுக்கும்போதும் இந்த டெம்ப்ளேட்டுக்கு தான் திரும்ப வந்துட்டு இதை தான் சொல்ல போகிறேன். ஸோ பேக் ட்ராக்கிங்கோட டெம்ப்ளேட் என்னென்னா இங்கே கொடுத்துருக்கேன். எக்ஸ்கமா-ஒய்னு ஒரு ஃபங்க்ஷன் பேக் ட்ராக்கிங் ஒரு சொல்யூஷன் கால் பண்ணுறதுக்கு எக்ஸ்கமா-ஒய் அப்புறம் ஒரு சொல்யூஷன் ஒன்று, இந்த மூணையும் பாஸ் பண்ணுவோம். எக்ஸ்கமா-ஒய்ங்கிறது கரண்ட் பொசிஷன், சொல்யூஷனுங்கிறது ஒரு மேட்ரிக்ஸ், அதில் தான் ஃபைனல் ஆன்சர் இருக்க போகுது, ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த பொசிஷன் வேலிடான்னு செக் பண்ணுவோம். அது இன்வேலிடாக இருந்துச்சுன்னா அங்கேயே ரிட்டர்ன் பண்ணிடுவோம். செகண்ட் வந்து அதுதான் கோலா அப்படின்னு செக் பண்ணுவோம். அகெயின் இப்போ உங்களுக்கு புரியாது, நான் ஒவ்வொரு கொஷனாக போய் அதை சால்வ் பண்ணும்போது அப்போ உங்களுக்கு டீட்டெயில்டாக புரியும். ஸோ இப்போ இது கோல் ரீச் பண்ணிட்டானான்னு பார்ப்பேன். அது கோல் இல்லை அப்படின்னா அங்கேயும் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். தேர்ட் ஒன் வந்து ப்ரூனிங். இப்போதைக்கு விட்டுருங்க, இந்த கான்செப்ட்லாம் திரும்ப வரலாம். ஸோ ஒரு பொசிஷன் கரெக்டான லொக்கேஷனில் இருக்கேன் அப்படின்னா சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் இந்த வழியாக போனால் நம்மளுக்கு சொல்யூஷன் வரும் போல் அப்படின்னு நினச்சிட்டு ஸ்டெப் 4ல் சொல்யூஷன் ஆஃப் எக்ஸ்கமா-ஒய் 1ன்னு மார்க் பண்ணுவோம். எல்லா பாசிபிள் மூவ்ஸும் பண்ணுவோம். எல்லா பாசிபிள் மூவ்ஸில் நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருச்சுன்னா we will say இதுதான் ஆன்சர். இல்லைன்னா இந்த வழியாக போனால் எனக்கு ஆன்சரே வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்யூஷனில் அது ஃபால்ஸ்னு மார்க் பண்ணி 0ன்னு மார்க் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுவோம். இதுதான் ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட். இப்போ நீங்கள் பார்க்கும்போது இந்த டெம்ப்ளேட் புரியாது. பட் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்ளம் எடுக்கலாம். அந்த ப்ராப்ளம் வச்சு we will try to solve this particular thing. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். இந்த ப்ராப்ளம் என்னன்னா ராட் இன் அ மேஸ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராட் வந்து ஒரு சோர்ஸ் பொசிஷன் இந்த டாப் லெஃப்டில் இருக்குது.
அது பாட்டம் ரைட் வரணும். அந்த க்ரீன் கலர் செல்ஸ் எல்லாம் வால்ஸ், அந்த இடத்துக்கு போக முடியாது நம்ம. ஸோ அப்போ ஒரு பாத் இருக்கா, எந்த பாத் அப்படின்னு சொல்கிறது பேக் ட்ராக்கிங். நான் இப்போ க்ரீன் கலர் பாத் ஒன்று காமிச்சிருக்கேன், அதுதான் பேக் ட்ராக்கிங்கோட பாத். இப்போ இந்த பாத்தில் போனால் we can get to the answer, ரைட்? பட் இந்த பாத் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ பேக் ட்ராக்கிங் புரியணும்னா கான்செப்ஷுவலாக ஃபஸ்ட் அது புரியணும். அதனால் நம்ம கான்செப்டாக பேக் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம ரேட் இன் த மேஸ் ப்ராப்ளம் எடுத்துக்கலாம். அதில் இப்போ 0ங்கிறது ஒரு பாத், அதில் நம்ம ட்ராவல் பண்ணலாம். 1ங்கிறது இஸ் அ வால், அதில் ட்ராவல் பண்ண முடியாது. இப்போ இந்த 0ல் ரேட் ஃபஸ்ட் இருக்குது. இந்த டெஸ்டினேஷன் எப்படி ரீச் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 0ல் இருக்குன்னு வச்சுக்கலாம். இதுதான் இன்புட் மேஸ். இந்த மேஸ் தான் அவங்க இன்புட்டாக கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து நம்ம எப்படி டெஸ்டினேஷன் வருது அப்படின்னு பார்க்கலாம். இது பண்ணும்போது என்னென்னா, நான் பேக் ட்ராக்கிங் ஏற்கனவே சொன்னேன், there is something called as a solution matrix. இப்போ அந்த சொல்யூஷன் மேட்ரிக்ஸை நான் ஃபஸ்ட்டு இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சொல்யூஷன் மேட்ரிக்ஸும் இருக்குது. சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் தான் ஃபைனலாக என்ன பார்த்தோ அந்த பாத் இங்கே இருக்கும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த 0ல் ஃபஸ்ட் இருக்கேன், நான் இங்கே இருக்கேன். இங்கேருந்து நான் என்ன செக் பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து என்ன வச்சுக்கலாம்னா, ரைட் தான் ஃபஸ்ட்டு நான் டவுன் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுவேன், அப்புறம் ரைட் ட்ரை பண்ணுவேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த 0ல் இருக்கேன். ஸோ இந்த 0லேருந்து நான் அடுத்த இடம் ட்ரை பண்ண போகிறேன். அதனால் இந்த 0ல் நான் இருக்கேங்கிறனால இங்கே 1 மார்க் பண்ணிக்கிறேன் சொல்யூஷன் மேட்ரிக்ஸில். இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு டவுன் தான் ட்ரை பண்ண போகிறேன். டவுன்னா இந்த இடம். ஸோ இந்த இடம் மேஸில் இட் இஸ் கால்ட் 1,0ன்னு பேர். ஏன்னா இட்ஸ் 0,0ங்கிறது இது 1,0 ஃபஸ்ட்டு ரோ 0th காலம், ரைட்? இப்போ இங்கே இருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருந்து கேன் ஐ மூவ் ஃபார்வர்ட்னா இது வேலிட் பொசிஷனான்னு ஃபஸ்ட் செக் பண்ணுவேன். நம்ம டெம்ப்ளேட் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், நான் முதல் சொன்னது. ஃபஸ்ட்டு வந்து இது வேலிட் பொசிஷனாக நம்ம செக் பண்ணுறோம். இது வேலிட் பொசிஷன் கரெக்டாக, இது போர்டுக்குள்ளே தான் இருக்குது, இங்கே வால் இல்லை, அதனால அது வேலிட் பொசிஷன். ஸோ இப்போ அந்த இடத்த 1 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து திரும்பவும் அடுத்த பொசிஷன் ட்ரை பண்ணுறேன், டவுன். இது வேலிட் பொசிஷனான்னு பார்க்குறேன். ஆமாம், இது வேலிட் பொசிஷன் தான். இது கோல் அப்படியா செக் பண்ணுறேன். இல்லை, கோல் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது, இது கோல் கிடையாது. அதனால சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் 1 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ஐம் கம்மிங் டவுன் ஹியர். இது வேலிட் பொசிஷனான்னு பார்க்குறேன். ஆமாம், இது வேலிட் பொசிஷன். இது கோலா? இது கோல் கிடையாது. இது வந்து சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் இப்போ இங்கே 1 மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அடுத்த பொசிஷன் ட்ரை பண்ணுறேன். அது இந்த இடம். இது வேலிடாக பார்க்குறேன். இது வேலிட் கிடையாது, போர்டுக்கு வெளியில் போயிடுது. அதனால் பழைய பொசிஷனுக்கு வந்துடுவேன். அப்போ டவுன் ட்ரை பண்ணிட்டேன் இந்த பொசிஷன்லேருந்து. இந்த பொசிஷன்லேருந்து ரைட் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரைட்டுங்கிறது இந்த இடம். இந்த இடத்துக்கு வர்றேன். இது வேலிடான்னு பார்க்குறேன். இது வேலிட் பொசிஷனா? ஆமாம், இது வேலிட் பொசிஷன். இது கோலா? இது கோல் கிடையாது. ஸோ இங்கே வந்து சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் 1 ட்ரை பண்ணுறேன். இங்கிருந்து வந்து இந்த பொசிஷன்லேருந்து நான் இதுக்கு அடுத்த பொசிஷன் ட்ரை பண்ண போகிறேன். அப்போ டவுன் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணுவேன். இது வேலிட் பொசிஷனா? கிடையாது, இன்வேலிட், போர்டுக்கு வெளியில் போயிடுச்சு. இங்கேருந்து அப்போ டவுன் போக முடியல. இங்கேருந்து ரைட் போகிறேன். ரைட் போனால் இது வேலிட் பொசிஷனா? கிடையாது, இங்கே வால் இருக்குது, அதனால இதுவும் வேலிட் பொசிஷன் கிடையாது. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் டவுன் போனாலும் எனக்கு பாத் இல்லை, ரைட் போனாலும் பாத் இல்லை. அப்படின்னா இதுவே இன்வேலிட் பொசிஷன். அப்போ இந்த பொசிஷன் வந்து ஃபைனல் சொல்யூஷனில் இருக்க முடியாது. அதனால பேக் ட்ராக்கிங் என்ன பண்ணுன்னா 0ன்னு பண்ணும். இப்போ 0 பண்ணிவிட்டு இது எங்கேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கு போய்க்கும். அப்போ இந்த இடத்துலேருந்து வந்துச்சு. ஸோ இங்கேருந்து ஏற்கனவே டவுனும் ட்ரை பண்ணிட்டோம், ரைட்டும் ட்ரை பண்ணிட்டோம். ரெண்டுலேயுமே எனக்கு ஆன்சர் இல்லைங்கனால இதுவும் 0ன்னு மார்க் பண்ணிடும். இந்த நம்ம பின்னாடி திரும்ப திரும்ப போகிறது பேர் தான் பேக் ட்ராக்கிங். இப்போ இந்த இடத்துக்கு வருது. இங்கேருந்து டவுன் ட்ரை பண்ணி ஃபஸ்ட்டு இங்கே இந்த இடத்துல இருந்து டவுன் ட்ரை பண்ணி இங்கே வந்துட்டோம். இங்கே வந்து பார்த்துலன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ரைட்டாக? இங்கேருந்து ரைட் ட்ரை பண்ணோம். ரைட் ட்ரை பண்ணி பார்க்குது, இல்லை இது வால் இருக்குது, அதனால் இதுவும் போக முடியாது. அப்போ இங்கேருந்து டவுனும் பார்த்துட்டேன், ரைட்டும் பார்த்துட்டேன். அதனால் இதுக்கு ஒரு பொசிஷன் மேலே போகிறேன். இங்கேருந்து டவுன் போய் பார்க்குறேன். அது வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டோம், இல்லைன்னு வந்துருச்சு. இங்கேருந்து ரைட் போகிறேன். ரைட் போனால் அங்கே வால் இருக்குது, அதுவும் இன்வேலிட் பொசிஷன். அதனால் இந்த 2 பொசிஷனும் will not be part of the solution. திரும்பி அப்போ எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே வந்துட்டேன். ஸோ அப்போ ஸ்டார்டிங் பொசிஷன்லேருந்து எனக்கு தெரியுது, டவுன் போய் எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன், இங்கே பாத் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இங்கேருந்து ரைட் ட்ரை பண்ணுறேன். ஸோ ரைட் ட்ரை பண்ணுறேன். இந்த பொசிஷன் வர்றேன். இது வேலிட் பொசிஷனா? ஆமாம். இது கோலா? இல்லை. அப்படிங்கும்போது இங்கே 1 மார்க் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்லேருந்து அடுத்து நான் வந்து டவுன் அண்ட் ரைட் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இப்போ இங்கேருந்து டவுன் போகிறேன். இது வேலிட் பொசிஷனா? இல்லை, ஏன்னா அங்கே வந்து வால் இருக்குது. அப்போ இங்கேருந்து ரைட் போகிறேன். இது வேலிட் பொசிஷனா? வேலிட் பொசிஷன். இது கோலா? கோல் கிடையாது. அப்படின்னா இதிலேருந்து மற்ற பார்த்து ட்ரை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இதை 1 செட் பண்ணிக்கிறேன்.
இப்போ இங்கேருந்து டவுன் ட்ரை பண்ணுறேன். டவுன் ட்ரை பண்ணால் இன்வாலிட் பொசிஷன், அதனால் இங்கேருந்து டவுன் போக முடியாது. இங்கேருந்து ரைட் ட்ரை பண்ணுறேன். ரைட் ட்ரை பண்ணி பார்த்தா எஸ் இட் இஸ் அ வேலிட் பொசிஷன். அது கோல் கிடையாது. அப்படின்னா இங்கே 1 செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கேன். இங்கேருந்து ஃபஸ்ட் எப்போவும் டவுன் தான் ட்ரை பண்ணுறோம். நான் டவுன் ட்ரை பண்ணுறேன். இது வேலிட் பொசிஷனா? எஸ் இட் இஸ் அ வேலிட் பொசிஷன். அது கோல் கிடையாது. அதனால் இங்கே சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் 1 செட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ட்ரை பண்ணுறோம். இங்கேருந்து ஃபஸ்ட்டு டவுன் ட்ரை பண்ணுறோம். இந்த இடம் வந்துட்டோம். இது இல்லை. இது வேலிட் பொசிஷனா? வேலிட் பொசிஷன் தான். இது கோல் கிடையாது. இங்கிருந்து அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இது 1 செட் பண்ணுறோம். இதுலேருந்து மற்ற பாத்தை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ மற்ற பாத் எது இருக்குது? அடுத்து டவுன் தான் ஃபஸ்ட் ட்ரை பண்ணுறோம். இந்த இடத்துக்கு வர்றோம். இது வேலிட். இது ஆமாம் இது கோல். அதனால் இங்கே 1 மார்க் பண்ணிடுறோம். இதோட ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா யூ ஹவ் ஃபவுண்ட் த பாத். சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் உங்கள் ஆக்சுவல் பாத் இருக்குது. ஸோ இதுதான் பேக் ட்ராக்கிங்கோட கான்செப்ட். நான் இதை இன்னொரு மேஸ் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட் பெட்டர். ஸோ இப்போதைக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பேக் ட்ராக்கிங் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ லெட்ஸ் லுக் அட் அ செகண்ட் மேஸ் அண்ட் சி ஹவு இட் ஒர்க்ஸ். பேக் ட்ராக்கிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே ஐ எம் ஸ்டார்டிங் அட் திஸ் பொசிஷன் ரைட். இங்கேருந்து ஐ ஹவ் டு ரீச் திஸ் பொசிஷன். இந்த மேஸ்க்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ 0 இருக்குது. இங்கேருந்து ஃபஸ்ட் நான் ட்ரை பண்ண போகிறது டவுன் ஆஸ் யூ நோ. ஸோ அதுக்கு முன்னாடி இது வேலிட் பொசிஷனான்னு பார்க்குறோம். ஆமாம் இது வேலிட் பொசிஷன். இது கோலான்னு செக் பண்ணுறோம். இது கோல் இல்லை. அதனால் சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் 1 மார்க் பண்ணுறோம். மார்க் பண்ணிவிட்டு இதோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு டவுன் போகிறோம். டவுன் போனால் இது வேலிட் பொசிஷனா? இல்லை, ஏன்னா இங்கே வால் இருக்குது. அதனால் இங்கே போக முடியாது. ஸோ திருப்பி இங்கே வந்துடுறோம். டவுன் ட்ரை பண்ணிட்டோம். ரைட் ட்ரை பண்ணுறோம். ஸோ இது வேலிட் பொசிஷனான்னு பார்க்குறோம். ஆமாம் இது வேலிட் பொசிஷன். இது கோலான்னு பார்க்குறோம். இது கோல் கிடையாது. அதனால் இங்கே சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் 1 மார்க் பண்ணுறோம். இப்போ இதோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இதோட நெய்பர்ஸில் ஃபஸ்ட்டு டவுன் பார்ப்போம். ஸோ இங்கே போகிறோம். இது வேலிடா? ஆமாம். இது கிடையாது. அப்படின்னா சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் 1 மார்க் பண்ணுறோம். திரும்பி இங்கே வரோம். இங்கேருந்து டவுன் போகிறோம். இது வேலிடா? ஆமாம். இது இல்லை. அதனால் இங்கே 1 மார்க் பண்ணுறோம். திரும்பி இங்கே வரோம். ஸோ இங்கேருந்து இங்கே போகிறோம். இது வேலிடா? இல்லை. அதனால் வெளியில் வந்துடுறோம். இங்கேருந்து ரைட் போகிறோம். இது வேலிடா? இல்லை. ஸோ அப்போ இங்கேருந்து 2 பக்கமும் போகிறதுக்கும் தெர் இஸ் நோ வேலிட் பாத். அதனால் சொல்யூஷன் மேட்ரிக்ஸில் இது வழியாக போனால் எனக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லி 0 மார்க் பண்ணிடுறேன். இது எங்கேருந்து வந்தோம்? பின்னாடி இங்கேருந்து வந்தோம். அதனால் இந்த இடத்துக்கு போகிறேன். இப்போ டவுனில் போனால் எனக்கு சொல்யூஷன் இல்லைன்னு தெரியும். ரைட்டில் போய் பார்க்குறேன். ரைட்டும் இன்வேலிடாக இருக்குது. இந்த பொசிஷன் இஸ் இன்வேலிட். அதனால் திருப்பி இங்கே வந்துடுது. ஸோ அப்போ இது வழியாக போனாலும் எனக்கு ஆன்சர் கிடையாது. அதனால் இங்கேயும் 0 வந்துடுது. இப்போ பேக் டு இந்த பொசிஷன் வந்துட்டேன். இங்கேருந்து டவுன் ட்ரை பண்ணால் எனக்கு சொல்யூஷன் இல்லை. இங்கேருந்து டவுன் ட்ரை பண்ணால் எனக்கு சொல்யூஷன் இல்லைன்னு தெரியும். ரைட் ட்ரை பண்ணுறேன். ரைட்டுக்கு பார்க்குறேன். இங்கேருந்து ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன் வர்றேன். இது வேலிடா? ஆமாம். இது இல்லை. இப்போ இங்கே 1 மார்க் பண்ணிவிட்டு இந்த பொசிஷன்லேருந்து இதோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்குறோம். இந்த இடத்துக்கு வர்றேன். இது நெய்பர் இஸ் இன்வேலிட். அதனால் இங்கேருந்து போக முடியாது. ஸோ இங்கேருந்து ரைட் வர்றேன். இது வேலிட் பொசிஷனா? ஆமாம். இது இல்லை. அப்போது இங்கே 1 மார்க் பண்ணிவிட்டு இதோட நெய்பர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டவுன் ட்ரை பண்ணுறோம். டவுன் போனோம். இங்கே இது வேலிட் பொசிஷனா? ஆமாம். இது இல்லை. இதுக்கு அப்போ இங்கே 1 மார்க் பண்ணிவிட்டு இதோட நெய்பர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த இடத்துக்கு போகிறோம். இது வேலிட் பொசிஷனா? இல்லை. அதனால் இங்கே வந்துடுறோம். இங்கேருந்து ரைட் போகிறோம். இது வேலிட் பொசிஷனா? இல்லை. அப்போ இந்த இடத்துல இருந்து எனக்கு சொல்யூஷன் கிடையாதுன்னு சொல்லி இதை 0 மார்க் பண்ணிடுறோம். இங்கேருந்து ஒரு பொசிஷன் பின்னாடி போகிறோம். பின்னாடி போய் பார்க்குறோம். இங்கேருந்து தான் வந்தோடனே இங்கே டவுன் போனால் எனக்கு சொல்யூஷனில் ரைட் போகிறேன். இதுவும் இன்வேலிட் பொசிஷன். அப்போ இங்கேயும் 0 மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து பின்னாடி வந்துடுறேன். இந்த இடத்துக்கு வந்துடுறேன். இங்கேருந்து நான் ஏற்கனவே டவுன் ரைட் 2மே ட்ரை பண்ணிட்டேன். அப்போ சொல்யூஷன் இல்லை. அதே மாதிரி பின்னாடி வருது. திரும்ப இதை ஸ்டார்டிங் பொசிஷன் வரைக்கும் வந்துட்டு இந்த பாத்தில் எந்த பாத் போனாலும் எனக்கு சொல்யூஷன் கிடைக்காது அப்படின்னு சொல்லிடும். ஸோ இப்போ ஒரு வேலிட் பாத் வர்ற சொல்யூஷனே பார்த்தோம். இன்வேலிட் பாத்தும் பார்த்தோம். ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் பேக் ட்ராக்கிங். பேக் ட்ராக்கிங்கிறது ஒரு பொசிஷன் போயிட்டு அங்கேருந்து எனக்கு சொல்யூஷன் கிடைக்கலன்னா நான் பின்னாடி வர்றது பேர் தான் பேக் ட்ராக்கிங். இதுதான் பேக் ட்ராக்கிங் சொல்யூஷன். பேக் ட்ராக்கிங் யூஸ்வலி எல்லா பாசிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேக் ட்ராக்கிங் யூஸ் பண்ணலாம். சரியா? ஸோ இப்போ மல்டிபிள் பாத்ஸ் இருக்குன்னா எல்லா பாத்துமே பேக் ட்ராக்கிங் காமிக்கும். சரி, இதுதான் ஓவரால் அப்ரோச். இப்போ இதை கோடில் பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத.